இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைனிங் சைட் தான் பார்க்க போகிறோம். டோஜ்காயின் மைனிங் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு வெப்சைட் தான் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் பண்ணி பார்த்துருக்கேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ்க்கு வரும். இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சைன்அப் போங்க. ஓகேங்களா? மேலே கார்னர் இருக்கு பாருங்கள், சைன்அப் அப்படிங்கிற பேஜ். சைன்அப் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். இதில் வந்து உங்கள் நேமு, ஃபுல் நேம், அதுக்கடுத்து யுவர் லாகின் யூசர் நேம் வந்து என்ன வேணுமோ அந்த யூசர் நேம் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து பாஸ்வேர்டு, ரீடைப் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ், திருப்பி ரீடைப் இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் செலக்ட் கொஸ்டின், செலக்ட் ஆன்சர், அதாவது செக்யூரிட்டி கொஸ்டின் என்ன வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதை கொடுத்துட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இதை வந்து அக்ரி பண்ணிக்கோங்க. இந்த இதை கிளிக் பண்ணி அக்ரி பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் நீங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் இது மூலயமா டெபாசிட் பண்ணுறீங்க, வித்ட்ரா பண்ணுறீங்கிற டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். அதுலேருந்து ஐடி அட்ரஸ் எடுத்து இதில் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ, இல்லை ஃபைனான்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைனான்ஸு, இல்லை வேறு என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதில் இருக்கிற ஐடி இதில் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லை கூட அப்புறம் கூட இதை சேவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் என்னோடய இதுக்கு நான் உள்ளே போய் காட்டுறேன். ஸோ அதனால் நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்டாப் பண்ணி திருப்பி நான் எடுக்கிறேன். நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த கீழே இருக்குல்ல, இந்த காயின்ஸ்லாம் இருக்குல்ல, பெர்ஃபெக்ட் மணியில் கொடுக்குறீங்களா இல்லை டோஜ்காயின் கொடுக்குறீங்களா? என்னுடைய ப்ரிஃபர் என்னென்னா டோஜ்காயினில் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சைட்டும் அதை பேஸ் பண்ணி உள்ள சைட் தான். ஸோ அதனால் அதை பண்ணிக்கோங்க. இப்போ டோஜ்காயின் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் இப்போ என்னுடைய இது பார்த்திங்கன்னா டோஜ்காயின் செலக்ட் பண்ணிட்டா இப்போ இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதில் 1.23 டோஜ்காயின் ஏர்ன் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ணி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு மைனிங் ஆகிட்ருக்கும். நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம வித்ட்ரா எடுத்துக்கலாம். அதாவது நம்ம அவங்க சொன்ன அமௌண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம வித்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போ அது பேமெண்ட்டு வித்ட்ராவல் இந்த இருக்குங்க. அந்த வித்ட்ராவல் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து எல்லா இதுவும் வரும். இப்போ நான் டோஜ்காயின் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1.23 இருக்குது. இப்போ நம்ம அதை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிமம் டோஜ்காயின் வந்து 10 வேணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் இந்த 10 ரீச் பண்ணோன்னா நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து வித்ட்ராவல், யுவர் கமெண்ட், செலக்ட் யுவர் கரன்சி செலெக்ஷன் வந்து இங்கே பண்ணிக்கலாம். நீங்கள் டோஜ்காயின் அதில் என்ன வேணுமோ அதில் கொடுத்துட்டு டன் கொடுத்தீங்கன்னா டோஜ்காயின் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டோஜ்காயின் கிரெடிட் ஆகிடும். ஸோ இது வந்து ஃப்ரீ தான், எந்த இதுவும் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வந்து இதில் டெபாசிட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னா எங்கே இருக்குது பாருங்கள், பை மைனர் அப்படின்னு. இதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா
இதில் நம்ம உள்ளே போனோம்னா இதில் பிளான் எல்லாம் காட்டியிருக்காங்க. எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பேசிக்காக இது செலக்ட் ஆகிருக்கு. ஸோ 10.83 Dogecoin டெய்லி ப்ராஃபிட்டு. அதுக்கு வந்து எவ்வளோ நம்ம பே பண்ணணும், பர் டியூரேஷன் 10 டேஸு, பவர் வந்து 10,000 கொடுக்குறாங்க பவரு, ஹார்ஸ் பவரு. ஸோ நீங்கள் வந்து 100 டெபாசிட் பண்ணணும். 100 டெபாசிட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 10 Dogecoin வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ 10 டேஸ்க்கு 10.83 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து எப்படின்னா ஒரு $8 உங்களுக்கு 8 டோஜ் வந்து உங்களுக்கு Dogecoin வந்து அதிகமாக கிடைக்கும் அந்த 100 டேஸில். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இது இருக்குது. நீங்கள் இதில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா மேக் டெபாசிட் இதாக இருக்குல்ல, இதில் நீங்கள் எந்த இதில் நீங்கள் பண்ணுறீங்களோ அது பண்ணிக்கலாம். இப்போ டெதர் யூஸ் பண்ணிங்கன்னா டெதரு, நான் என்ன எதுவும் யூஸ் பண்ணலை இன்னும், நான் ஃப்ரீயாக தான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு சீக்கிரம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு, நான் ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட்லேருந்து இதுக்கு மாற்றுவேன் உங்களுக்கு. சரிங்களா? இல்லை நீங்கள் எந்த வாலெட் வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து இதுக்கு டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு மைனிங் ஆகிட்டு. ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அஃப்லியேட் இங்கே இருப்பாங்க, அஃப்லியேட் இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்ளேட்டில் போனோம்னா அப்ளேட் லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு பர்சன்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் 100 டேஸ் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள். ஸோ ஒரு 10 டோச் வர்ற வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக கூட பண்ணலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அது சம்பாதிக்கிற மாதிரி ஒரு டீசெண்ட் அமௌண்ட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி வீடியோ. நான் இன்னும் நிறைய வீடியோ நான் எடுத்துகிட்டு வர்றேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு டெபாசிட் பண்ணுறது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, நான் அதை சொல்லிடுறேன். ஏன்னா நானும் டெபாசிட் பண்ணி சில இதுலாம் வந்து சில சமயம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸோ அது காணாமல் போயிடும் ஒவ்வொரு சைடு. பட் இது கொஞ்ச நாளாக நல்லா தான் இருக்குது. யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு இதில் எடுத்து பாருங்கள், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஏன்னா இது வந்து ஃப்ரீயாக தான் மைனிங் ஆகும். ஸோ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணி வச்சுருக்கணும்னு தேவை கிடையாது. உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து காயின் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்